சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்கிடுமே அப்படின்ற இந்த பாடல் வரிகளுக்கு உரித்தான ஒரு பெண்ணை பத்தி தான் இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல வந்து பார்க்க போறாங்க. அதாவது டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ரீனா அப்படிங்கிற ஒரு பெண் போலீஸ் வந்து அவங்க வந்து பியூட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணியை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஒரு வயசு ஆண் குழந்தையை வந்து முன்னாடி சுமந்தபடி அவங்க வந்து அவங்களுடைய வேலையை வந்து செஞ்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டோம் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல அதிகமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 18 பேர் வந்து இறந்து போன அந்த நியூஸை வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் வந்து லீவ்ல இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக வேலைக்கு வர வச்சிருக்காங்க. அப்போ ரீனா அப்படிங்கிற அந்த பெண் போலீஸையும் வர வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு சிலர் போயிட்டு கொஸ்டின் கேட்கும்போது ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்க வேலை செய்றீங்கன்னு கேட்கும்போது நான் ரெகுலரா இந்த மாதிரி தான் என் பிள்ளைய வந்து தூக்கிட்டு வரேன், எனக்கு வந்து இது வந்து பெருசா தெரியலங்க அப்படின்ட்டு அசால்ட்டா அவங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட அந்த குழந்தை வந்து கொடுத்துட்டு இவங்க வேலைக்கு வரலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து காஷ்மீர்ல இந்தியன் ஆர்மியில வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட இந்த பெண் போலீஸ்க்கு வந்து விருதுகள் வந்து கொடுக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க வேலை தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆட்டிடியூடுக்கு கண்டிப்பா நிறைய விருதுகள் வந்து கொடுக்கலாங்க. இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து சரியான ஒரு ஊக்குவிப்பா இருக்கின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.